ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்ப்பா. நான் வேணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நல்லா சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க, உனக்கு என்னடி தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு போயிட்டு கோமதி வந்து அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொறுக்கி பையனா உனக்கு கிடைச்சானா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மயிலோட அம்மா. உடனே சக்திவேல், என்ன என்னுடைய பையனுக்கு என்ன குறைச்சல், என்னுடைய பையனை இப்படி பேசுறேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், உங்க பையனை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசுறாங்க. என்ன தெரியும் என் பையனை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. உடனே பாண்டியன் இது எதுக்குமே பதில் பேசாம இருக்காங்க. உண்மையால் வந்து இப்படி எங்களை நடுத்தெருல நிக்க வச்சுட்டீங்கல்ல, நீங்களும் உங்க குடும்பமும் நல்லாவே இருக்காது, நாசமா போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சாபம் போட்டுட்டு போறாங்க. அக்கா இப்படி எல்லாம் சொல்லாதக்கான்றாங்க. இதுக்கு மேலே என்னடா இருக்குன்னு சொல்லிட்டாலும் ரொம்ப கோபப்படுறாங்க. அதே மாதிரி எல்லாரையுமே சாபம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு கதறியெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தமாக, போதுமாடி எப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு போகிறாங்க, இது எல்லாம் தான் உனக்கு தேவையா, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துலேயும் வந்து இருக்காங்க. உடனே வந்து, அம்மா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எனக்கு வேற வழி தெரியல, இவங்க நான் வந்து செத்துடுவேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க. உடனே சக்திவேல இருந்து எல்லாருமே மாறி வந்து இவன் இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்றத நாங்களே வந்து எதிர்பார்க்கலன்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்திலையும் இருக்காங்க. வருத்தத்துல என்ன முடிவு எடுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல வந்து இருக்காங்க. இப்போ உடனே நேரா போயிட்டு, அப்பா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க பண்றாங்க. அவரோட பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ, அப்பா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதை நியாயப்படுத்த நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு பாண்டியனோட காலில் விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியன் என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.